களத்துக்கே வர்றதில்ல. எலி மாதிரி பொந்துக்குள்ள இருக்கிறான் பனையூர் பங்களால. மேல எவனோ எழுதி கொடுத்தத வச்சுன்னு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் பேசிட்டானா அதுக்கு அடுத்து நீங்க அவனை எங்கேயுமே பார்க்க முடியாது. பொந்துக்குள்ள போயிடுவான். அது எனக்கு பாக்குறது கிறிஸ்துமஸ் விழா மாதிரி தெரியல. தமிழக வெத்துவெட்டு கழகத்துடைய ஒரு செயல் வீரர்கள் கூட்டம் மாதிரி இருந்துச்சு. பிரேஸ் தி லார்ட்னு இயேசுவை பத்தி பேசணும், பைபிள் இருக்கிறத பத்தி பேசணும், பைபிள்ல எதை பேசணுமோ அதை பேசணும். அவன் சீட் எழுதி எடுத்துட்டு வந்தான்னு வச்சுக்கேன், விட்டு கேப் விட்டு பேசலாம் பாருங்க, அந்த மாதிரி பேசியிருப்பான். எல்லாரும் பைபிள் படிச்சிருப்பீங்க, படிக்காத படிங்க. பைபிள்ல ஒரு கதை வரும்ன்றான். பைபிள்ல வர்றது கதையும். மத நம்பிக்கை எல்லாம் வேணாம், மதம் இல்லைன்றான். ஆனா அது விஜய் சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். திமுக தீய சக்தி என்றான். பைத்தியக்கார மாதிரி ஊழல்னு பேசுறேன். நீ தாண்டா ஊழல்வாதி. நீ இன்னும் எந்த பொறுப்புக்கு வரல. இன்னும் நீ இன்னும் வார்டு கவுன்சிலரா கூட வரல. அந்த திருட்டுல அடைச்சிட்டு இருக்கிற ஆதவர்ஜனா கூட சேர்ந்து நான் அரசியல் பண்றிய. நீதான் உண்மையான தீய சக்தி. யாருன்னு கேட்டா நீதான் உண்மையான தீய சக்தி. அந்நிய செலாவணி மோசடி, அரசாங்கத்திற்கு வரி கட்டாமல் பல ஆயிரம் கோடிக்கணக்கான பணத்தை இன்றைக்கு நீ லண்டனில் வைத்திருக்கிறாயே, நீதாண்டா தீய சக்தி. திருப்பரங்குன்ற விவகாரத்துல வாய் திறந்தானா? மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கிங் 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நமது தற்குறி நடிகர் விஜய், தமிழக வெத்துவெட்டு கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய், அவனை பத்தி பேசி 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 எனக்கு படா பேஜாரா போச்சுங்க. வேற யார பத்தியே பேசலாம்னு பார்த்தா இவன் தான் அவன் அடிக்கடி கண்ணுக்கு. ஏன்னா அவன் அப்படி பேசுறான். அவன் அப்படி பேசும்போது நம்ம அவனுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். என்ன சொல்றது? களத்துக்கே வர்றதில்ல. எலி மாதிரி பொந்துக்குள்ள இருக்கிறான் பனையூர் பங்களால. தண்ணி பொண்ணுன்னு மாசத்துக்கு ஒரு நாள் இல்ல 1.5 மாசத்துக்கு ஒரு நாள் வெளியே வரான். தனி பிளைட்ல வந்து இறங்குறான், ஒரு கார்ல வரான், பஸ்ல ஏறிக்கிறான். மேல எவனோ எழுதி கொடுத்தத வச்சுன்னு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் பேசிட்டானா அதுக்கு அடுத்து நீங்க அவனை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு பிரஸ் மீட்லயோ, ஒரு நிகழ்ச்சியிலயோ, ஒரு தெருவிலையோ எங்கேயும் பார்க்க முடியாது. பொந்துக்குள்ள போயிடுவான். அந்த பரோட்டா கடை மாஸ்டர், அந்த புஷி ஆனந்தன், அந்த திருட்டு பையன், ஃப்ராடு பையன், 420, 420, 840, அந்த திருட்டுல அடிச்சுட்டு இருக்கிற இந்த ஆதவர்ஜுனா, இந்த புதுசா இப்போ போய் சேர்ந்துக்கிறான் பாருங்க பார்த்தேன். ஒரு அரசியல் விபச்சாரி, வாடகை வாயன், அந்த நாஞ்சில் சம்பத்து. நான் எம்ஜிஆருக்கே ரூட்டு போட்டவன், ஜெயலலிதாக்கே ரூட்டுக்கு போட்டவனு இப்ப போய்கிற அந்த செங்கோட்டையன், இப்படிப்பட்ட ஆட்கள் தான் பேசுறாங்க. இவன் வந்து சமஞ்ச பொண்ணு மாதிரி அந்த பனையூர் பங்களாக்குள்ளே இருப்பான். அவனுக்கு தேவைப்பட்டதெல்லாம் அங்கேயே வந்துருது. எப்பனா ஒரு முறை வந்து பேசிட்டு போயிடுவான். அதான் இன்னைக்கு வந்தான். இன்னைக்கு தமிழக வெத்துவெட்டு கழகத்தின் சார்பில் கிறிஸ்துமஸ் விழாக்கு வந்தான். கிறிஸ்துமஸ் விழா அதெல்லாம் நடத்த வேண்டியதுதான். எங்க மாண்புமிகு தமிழக முதல்வர், அன்பு தலைவர் தளபதி அவர்களும், நாளைய தமிழகம் வாலிப பெரியார் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவரோடும் நாங்க கிறிஸ்துமஸ் விழால பங்கேற்றணும். அந்த கிறிஸ்துமஸ் விழால பங்கேற்று முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களாக இருந்தாலும், துணை முதல்வர் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும், கிறிஸ்துமஸ் விழா குறித்தும் மக்களுக்கு தேவையான விஷயங்களை அங்கே பேசினாருங்க. எந்த அரசியல் பேசல. எல்லா மதமும் ஒண்ணு, எம்மதமும் சம்மதம், எல்லாரும் மதம் ஒற்றுமையோடு இருக்கணும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இங்க இது ஒரு மதசார்பற்ற ஒரு மண். நம்ம இந்தியாவே மதசார்பற்ற மண் தான். அந்த பிஜேபி மாத்திரம் கலவரம் பண்றான், தமிழ்நாட்டிலே பண்ண துடிக்கிறான். அது திமுக தலைவர் தளபதி அண்ணன் உதயநிதி படிக்க முடியாது. சோ அவங்க அற்புதமா பேசினாங்க. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழா நடந்துச்சு. அதுல மத போதகர்கள் எல்லாரும் கூப்பிட்டு இருந்தாங்க. டிவிகே கட்சியில மகாபலிபுரத்துல ஏதோ ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல நடந்துச்சு. அவங்க எது இருந்தாலும் கெஸ்ட் ஹவுஸ் தான் நடத்துறது. ஏன்னா இவனே பனையூர் பங்களால தான் அரசியல் பண்றான். ஏதோ ஒரு கெஸ்ட் ஹவுஸ் நடத்தினாங்க. அது எனக்கு பாக்குறது கிறிஸ்துமஸ் விழா மாதிரி தெரியல. தமிழக வெத்துவெட்டு கழகத்தினுடைய ஒரு செயல் வீரர்கள் கூட்டம் மாதிரி இருந்துச்சு. ஒரே விசில் பறந்துன்னு ஒரு ஆன்மீக விழா, ஒரு கிறிஸ்துமஸ் விழா, பிரேஸ் தி லார்ட்னு இயேசுவை பத்தி பேசணும், பைபிள் இருக்கிறத பத்தி பேசணும், பைபிள்ல எதை பேசணுமோ அதை பேசணும். இயேசு கிறிஸ்துவர் எப்படி நம்மகிட்ட இங்க வந்து பிறந்தாரு, ஒரு கொட்டாயில பிறந்தவர், இந்த நாட்டு மக்களை எவ்வளவு நல்லது சொல்லியிருக்கிறாரு. பைபிளை எல்லாருமே படிக்கலாம். பைபிளை வந்துட்டு கிறிஸ்டியன்ஸ் மட்டும் இல்ல, பைபிளை எல்லாருமே படிக்கலாம். இந்துவும் படிக்கலாம், கிறிஸ்தவர்களும் படிக்கலாம். எவ்வளவோ இருக்குது. இப்ப தலைவர் தளபதி அவர்களும் அண்ணன் உதயநிதி அவர்களும் கிறிஸ்துமஸ் விழால அவங்க என்ன பேசினாங்க? மக்களுக்காக பேசினாங்க, மத ஒற்றுமையாக பேசினாங்க, மத நல்லிணக்கத்தை பேசினாங்க. இது திராவிட மண்ணா, நம்ம எல்லாம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு பேசினாங்க. இங்க இவன் என்ன பேசினா பாத்தீங்களா? இந்த கிறிஸ்துமஸ் விழால விஜய் என்ன பேசினா பாத்தீங்களா? ஆனா அதுல அந்த கிறிஸ்துமஸ் விழால ஆர்காட் நவாப் நல்லா பேசினாரு.
ஆற்காடு இளவரசர், நம்ம வேலூர் மாவட்டம் ஆற்காடு நவாப் பரம்பரை. அதுல அந்த ஆற்காடு நவாப் உண்மை பேசினார். அப்படியே விஜய்க்கு மூஞ்சி ஆடல. அதுல ஆற்காடு நவாப் என்ன பேசினார்னு கேட்டா, விஜய் நடத்தின கிறிஸ்துமஸ் விழால இந்தியாவிலே பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான மாநிலம் எதுன்னு கேட்டா தமிழ்நாடுன்னார். பேசுனது யாரு? விஜய் நடத்தின கிறிஸ்துமஸ் விழால டிவிடிகே தமிழக வெற்றி கழகம் நடத்தின கிறிஸ்துமஸ் விழால ஆற்காடு நவாப் பேசினாரு. இளவரசர் அழகா பேசினார். இந்தியாவிலே பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான மாநிலம் எதுன்னு கேட்டா நம்ம தமிழ்நாடு தான். இந்தியாவிலே சட்ட ஒழுங்கு சீரா இருக்கிற ஒரு மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். இந்தியாவிலே எல்லா மதத்தினரும், இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் எல்லா மதத்தினரும் ஒற்றுமையாக இருக்கிற ஒரே மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். இங்க எந்த மத பிரச்சனை கிடையாது. எனவே ஒரு நல்ல அரசாங்கம், சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கு, பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க, எந்த மத பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாம் பாதுகாப்பா நிம்மதியா இருக்கிறோம் தமிழ்நாட்டுலன்னு ஆற்காடு நவாப் விஜய் முன்னணியில பேசினார்னா, அப்ப தமிழ்நாட்டுல நடக்கிற மாண்புமிகு தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய திராவிட மாடல் அரசு எவ்வளவு ஒரு நல்லாட்சி என்பதை ஆற்காடு நவாப் அங்க பேசினார். ஏன்னா அவர் ஒரு பொதுவானவர். கடைசியில பேசும்போது உடைய முயற்சி வெற்றி பெறட்டும், யாரா இருந்தாலும் வாழ்த்து பேசுவாங்க. இந்த நடிகர் தற்கூரி விஜய் என்ன பேசினான்றதான் நீங்க எல்லாம் பார்க்கணும். அவன் அதிகம் பேசல. ஒரு 2-3 நிமிஷம் நான் பேசினான். ஏன்னா என் சீட்டு எழுதி எடுத்துட்டு வரல. அவன் சீட்டு எழுதி எடுத்துட்டு வந்தான்னு வச்சுங்க, அவனுக்கு வந்துட்டு ஈரோடுல பைத்தியக்கார மாதிரி பேசினான் பாருங்க. விட்டு கேப் விட்டு பேசினான் பாருங்க. அந்த மாதிரி பேசியிருப்பான். இங்க என்ன பேசுறான்னா, எல்லாரும் பைபிள் படிச்சிருப்பீங்க, படிக்காத படிங்க. பைபிள்ல ஒரு கதை வரும்ன்றான். பைபிள்ல வர்றது கதையும். இது இதை நான் பேசுறது மிகுந்த மரியாதைக்குரிய கிறிஸ்துவ மத போதர்கள், கிறிஸ்துவ மதத்தின் மீது மிகவும் அக்கறை உள்ளவர்கள், பைபிளை முழுமையாக படித்தவர்கள். இதுக்கு எனக்கு மட்டும் கொஞ்சம் இந்த கேள்விக்கு என்னுடைய இந்த சந்தேகத்தை கொஞ்சம் நீங்க பதில் சொல்லணும். பைபிள் ஒரு கதை வரும்ன்றான். பைபிள் வர்றது கதையாடா? பொன்மொழிகள். பைபிள்ல வர்றது பொன்மொழிகள், கோல்டன் வேர்ட்ஸ், தெய்வீக மொழிகள். ஒரு பைபிள் ஒரு மனுஷன் படிச்சிட்டான்னு வச்சுக்கோ, ஒரு பைபிள ஒரு மனுஷன் முழுக்க படிச்சிட்டானா, அவன் இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், பைபிள் முழுக்க படிச்சிட்டானா அவன் வாழ்க்கையில் ஒரு சிறந்த மனிதனாக வாழ்வான். அதே மாதிரிதான் குரான். ஒரு குரானை சிறந்தா படிச்சுட்டாலே எல்லாரும் கடவுள் தான். அதே மாதிரிதான் நம்ம பகவத்கீதை ராமாயணத்தையும் நம்ம முழுமையா படிச்சா நம்ம எல்லோரும் ராமரா கிருஷ்ணரா வாழலாம், கடவுளா வாழலாம். சோ எல்லா மதத்தினுடைய பைபிள், குரான், ராமாயணம், பகவத்கீதை எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. ஆனா எதுவும் நம்ம இவன் கதான்றான். ஏன்னா அவன் சினிமா நடிகன், கதைக்கு நடிக்கிறாங்க. அதுல என்ன சொல்றான், அதுல ஒரு கதை வரும், அதை நீங்க எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு சகோதரர்கள் இருப்பாங்க, அதுல ஒரு நல்ல சகோதரனை கொண்டு போய் கிணத்துல தள்ளிடுவாங்க. அவன் செத்து போயிட்டோன்னு சொல்லி அவன் போய் கிணத்துல விழுந்துருவான். அப்புறமா அவன் அப்படி இப்படி நீஞ்சி மேல வந்துட்டு அவன் கடைசியில அந்த நாட்டுக்கே தலைவனா வருவான். அவனை கிணத்துல தள்ளாங்க சகோதரர்ல இருந்து எல்லாருக்கும் அவன் நல்லது பண்ணுவான். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே நான் என்ன சொல்ற, புரியுதானே? அது வந்து பாருங்க, தற்கொலை கூட்டம் விசில் அடிக்கிறான். ஏன்டா அது நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துமஸ் விழா. அது நடக்கிறது கிறிஸ்துமஸ் விழா. கிறிஸ்துமஸ் விழால போய் இவனுக்கு என்னன்னு கேட்டா விசில் அடிக்கிறான். இப்ப தெரியுதா, அது ஒரு பைத்தியக்கார கூட்டம், அது ஒரு கொள்கை கூட்டம் இல்ல, அது ஒரு பைத்தியக்கார கூட்டம், அது ஒரு கொள்கை கூட்டம். நான் சொல்றது இப்ப உங்களுக்கு புரியுதா? விசில் அடிக்கிறாங்க. சர்ச்சில் எவனா விசில் அடிப்பானாங்க? அது ரோமன் காத்தலிக் சர்ச்சா இருக்கட்டும், அது புரோட்டஸ்டன்ட் சர்ச்சா இருக்கட்டும், அது ஜப வீடு பெந்தகோஸ்ட் தான் இருக்கட்டும், எப்பவுமே ரொம்ப அமைதியா பிரேயர் பண்றது கிறிஸ்டியன் கம்யூனிட்டி தான். ரொம்ப அமைதியா பிரேயர் பண்ணுவாங்க. அவங்க வந்து ரொம்ப பிரேயர் அமைதியா இருக்கும். அதுல பாட்டு வரும், அதுல பியானோ வாசிப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கிறிஸ்துவ பாடம்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. யாருன்னா சர்ச்சில் போய் விசில் அடிச்சு பாத்துறீங்களா? கோயிலையும் விசில் அடிக்க மாட்டாங்க, மசூதிலையும் விசில் அடிக்க மாட்டாங்க. இவன் நடத்துறது என்ன, ஒரு கிறிஸ்துமஸ் விழா. அந்த கிறிஸ்துமஸ் விழால இவன் விஜய் பேசும்போது விசில் அடிக்கிறான். இது என்ன கூட்டம் தெரிந்தா? தற்கூரி கூட்டம் சரியாகுதா? தற்கூரி கூட்டம் சரியா இருக்குதா? மதம் எல்லாம் முக்கியம் இல்லைன்றான்.
மத நம்பிக்கை எல்லாம் வேணாம், மதம் எல்லாம் முக்கியம் இல்லைன்றான். இவன் ஏன் மதம் எல்லாம் முக்கியம் இல்ல, நம்ம எல்லாம் வந்துட்டு சகோதர பாசம்ன்றோம்னா அது ஒத்துக்க வேண்டியதுதான். ஆனா அது விஜய் சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். நான் விஜய் சொன்னா ஏத்துக்க மாட்டேன். ஏன்னு கேட்டா, இவன் ஒரு முறை ஒரு மாதிரி சீன் போடுவான், ஒரு மாதிரி பியூர் ஹிந்து மாதிரி காட்டுவான். இவனோட ஒரிஜினல் பேர் என்னன்னு கேட்டா ஜோசப் விஜய். அது அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க. பட் அதுல எந்த தப்பு இல்ல. உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிற கிங் 360 யூடியூப் சேனலில் உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிற குடியாத்தம் குமரன் பெங்களூரில் ஒரு கிறிஸ்துவ பள்ளியிலே படித்தவன். ஐ ஸ்டடிட் இன் கிறிஸ்டியானிட்டி ஸ்கூல், கிறிஸ்டியன் ஸ்கூல், சென்ட் ஜான் ஸ்கூல். கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் நல்லா படித்தேன். சோ நாங்களும் பைபிள் படிச்சிருக்கோம். ஆனா எங்க மதம் என்னன்னு கேட்டா ஹிந்து. எங்களுக்கு கிறிஸ்துவ மதம் பிடிக்கும், இஸ்லாம் மதமும் பிடிக்கும், எம்மதமும் சம்மதம். பிறப்பால் ஹிந்து. அதனால நாங்க எல்லாமே கரெக்டா இருக்கிறோம். நான் கரெக்டா இருக்கிறேன். ஆனா விஜய் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் குங்கம் இப்படி நீட்டா வச்சான். யாருன்னா கவனிச்சிங்களா? குங்கம் இல்ல குங்கம். இப்ப நான் குங்கம் பாத்தீங்கன்னா இப்படி திருநூறு மாதிரி வச்சிருக்கேங்க. இவன் குங்கம் இப்படி வச்சான், நாம மாதிரி வச்சான். நம்ம ரங்கராஜ் பாண்டே அப்படிதான் வைப்பார். ரங்கராஜ் பாண்டே இருக்காருல்ல, அவர் ஆர்எஸ்எஸ். ரங்கராஜ் பாண்டே யாரு? அவரே சொல்லியிருக்காரு. அவரு ஆர்எஸ்எஸ் ட்ரைனிங் எடுத்தவர் ரங்கராஜ் பாண்டே. பக்க 100% ஆர்எஸ்எஸ் ரங்கராஜ் பாண்டே. குங்கம் இப்படி வைப்பார். அவனும் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா குங்கம் இப்படி வச்சான். இவன் இதுலயே விஜய் தற்கொலை எவ்வளவு பெரிய ஃப்ராடு, மதத்திலே ஃப்ராடு வேலை பாக்குறவன்றது நீங்க இதுலயே தெரிஞ்சுக்கலாம். குங்கம் நாம மாதிரி வச்சான், குங்கம் நாம மாதிரி வச்சான். அப்புறமா என்ன பண்ணிட்டான், அவனை கூப்பிட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க, நாங்க உனக்கு ஒரு பார்வை ஒண்ணு வைக்கிறோம். என்னன்னு கேட்டா, நீ ஒரு கிறிஸ்துவர். கிறிஸ்துவருக்கு தப்பு இல்லை, வரவேற்கத்தக்கது. ஆனா எப்பவுமே ஒரே மதத்தை அடிக்கடி மதம் மாத்தக்கூடாது, பச்சை வந்தி மாதிரி. நீ குங்கம் வைக்காத. நீ ஜோசப் விஜய், நீ குங்கம் வைக்காத. நீ குங்கம் வைக்காம இப்படியே நீ பயணிச்சுனா உலகம் முழுவதும் கிறிஸ்டியானிட்டி ட்ரஸ்ட் இருக்குல்ல, அதுல இருந்து உனக்கு நாங்க பணம் வாங்கி தருவோம். பணம் இப்ப கோடிக்கணக்கில் வருது. இப்போ கோடிக்கணக்கில் வருது அவனுக்கு உலகம். ஏன்னா நம்மளுடைய மதத்தை சேர்ந்த கிறிஸ்துவர் ஒருவர் தமிழ்நாட்டில் வளர்ந்து வருகிறார், அவருக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி கிறிஸ்டியானிட்டி ட்ரஸ்ட் இருக்குல்ல, அதுல இருந்து நிறைய பணம் வருது. கிறிஸ்டியானிட்டி ட்ரஸ்ட் பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டியன்ஸ் மட்டும் இல்ல, இந்துக்கள், இஸ்லாமியர்கள் எல்லாருக்குமே இந்த அநாதை இல்லங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு சுனாமி வந்த நேரத்துல, கொரோனா வந்த நேரத்துல கிறிஸ்டியானிட்டி ட்ரஸ்ட் பணம் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. மதம் பார்க்காத கொடுப்பாங்க, மதம் பார்க்க கொடுப்பாங்க. ஆனா விஜய்க்கு எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துவ மதத்தினுடைய ஒரு மூத்தவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டில இருந்து இவனுக்கு பணம் வாங்கி தராங்க. இவனுக்கு பணம் வருது. ஆனா பிஜேபி கவர்மெண்ட்ல என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி கவர்மெண்ட்ல இந்த வெளிநாட்டுல இருந்து கிறிஸ்துவ ட்ரஸ்ட்ல இருந்து எல்லாம் பணம் நின்றுச்சு. சர்ச்சை நடத்துறதுக்கு, கிறிஸ்தவர்கள் அந்த குழந்தைங்க படிக்கிறதுக்கு, ஜப வீடுகள் நடத்துறதுக்கு அதை பிஜேபி கவர்மெண்ட்ல நிறுத்திட்டோம், வரதில்ல. ஆனா விஜய்க்கு மட்டும் பிஜேபி கவர்மெண்ட்ல அலோவ் பண்றாங்க. ஏன்னா அவனுடைய கைக்கூலி தானே, பிஜேபியுடைய பிரான்ச் தானே. இந்த டிவிகேன்றது பிஜேபியுடைய ஒரு பிரான்ச் தானே அது. அதனால இப்ப என்னன்னா, அவனுக்கு கிறிஸ்டியானிட்டில இருந்து பணம் வருது. பணம் வருதுனால நாங்க எல்லா கிறிஸ்தவ மக்கள் பகுதியிலும் நம்ம கிறிஸ்துவர் தான், விஜய் நம்ம கிறிஸ்துவர் சொல்லுவோம். அதனால குங்கம் வைக்காதன்ட்டான். இப்ப அவன் குங்கம் வைக்கிறது இல்லை. நான் இது ஏன் சொல்ல வரேன்னா, மதத்திலையும் ஃப்ராடு வேலை பண்ற ஒரு ஃப்ராடு பையன் தற்கூரி விஜய் என்கின்ற செய்தியை பதிவு செய்வதற்காக இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். சோ அங்க என்ன சொல்றான், அந்த விழால போய், கிறிஸ்துமஸ் விழால போய் கிணத்துல கூடப்பன் சகோதரனை தள்ளிட்டாங்க. கடைசியில என்னன்னா, அவன் மேல எஞ்சி வரான், அந்த நாட்டுக்கே தலைவனா வருவான். அவனுக்கு யாரு துரோகம் பண்ணாங்களோ அவங்களுக்கும் சேர்ந்து நாட்டு மக்களுக்கும் நல்லது பண்ணுவான். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? நானு என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? நல்லதே நடக்கும், பி கான்பிடன்ட். அங்கேயும் அரசியல் பேசிட்டு என்ன இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கணும்னு பேசிட்டு போறான். இதுதான் நான் சொல்ல வர செய்தி. இதுதான் நான் சொல்ல வர செய்தி. ஏதாவது ஒழுங்கா பேசுறேன்னா தான், அப்புறம் நாங்க ஏன் பேச மாட்டோம்? நாங்க ஏங்க பேச மாட்டோம்? ஈரோட்ல நான் கிங் 360 சப்ஜெக்ட் நான் பேசுனேன். கிங் 360 சப்ஜெக்ட் நான் பேசல. நான் இன்னைக்குதான் பேசுறேன். இப்போ நான் எது இருந்தாலும் முதல்ல எடுத்த உடனே கிங் 360 பேசிடுவேன். பிள்ளையார் சொல்லி போடுறது ஃபர்ஸ்ட் கிங் 360, அப்புறம் மற்ற சேனல் எல்லாம் பேசுவேன். ஈரோட்ல அவன் போனா இல்ல, ஒரு பரப்புரைக்கு போனா இல்ல ஈரோட்ல. அந்த ஈரோட்ல என்ன பேசணும்? நீ திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நீ விஜய், தற்கொலை விஜய், நீ திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிச்சாதான் நீ அரசியல் பண்ண முடியும். எவனா இருந்தாலும் திமுக விமர்சிக்காம அரசியல் பண்ணவே முடியாது. மாண்புமிகு முதல்வர் 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்காமல் யாராலையும் அரசியல் பண்ண முடியாது. சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி அதில் வென்று காட்டியிருக்கிற சமத்துவ தலைவன் வாலிப பெரியார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்காமல் தமிழ்நாடு மட்டுமில்லை,
இந்தியாவிலே கூட யாரும் அரசியல் செய்ய முடியாது. ஆனா நீ என்ன விமர்சனம் பண்ணணும்? அங்க என்ன சொல்றான் அவன் என்னன்னோ பேசினான், அதெல்லாம் விட்டுடுங்க. திமுக தீய சக்தி என்றான். திமுக தீய சக்தி என்றான். எம்ஜிஆர் சொன்னாரு திமுக தீய சக்தின்னு. ஜெயலலிதா மேடம் சொன்னாங்க திமுக தீய சக்தின்னு. திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தின்னு பைத்தியக்கார மாதிரி கத்தனம். நீ திமுக பார்த்து தீய சக்தின்னு சொல்லிடா விஜய், அப்ப நாங்க உன்னை பார்த்து பேச மாட்டோமா? உண்மையிலே தீய சக்தி யாருன்னு கேட்டா நீதான்டா விஜய். ஊழல்னு பேசுறிய, நீதான்டா ஊழல்வாதி. நீ இன்னும் எந்த பொறுப்புக்கு வரல, நீ இன்னும் வார்டு கவுன்சிலர் கூட வரல, ஆனா நீதான் ஊழல்வாதி. 300 ரூபாய் டிக்கெட் 3000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு பிளாக் டிக்கெட் விற்கிற இல்ல, அந்த திருட்டுல அடைச்சிட்டு விற்கிற ஆதவர்ஜனா கூட சேர்ந்து நான் அரசியல் பண்றிய, நீதான் உண்மையான தீய சக்தி. யாருன்னு கேட்டா நீதான் உண்மையான தீய சக்தி. அந்நிய செலாவணி மோசடி, அரசாங்கத்திற்கு வரி கட்டாமல் பல ஆயிரம் கோடிக்கணக்கான பணத்தை இன்றைக்கு நீ லண்டனில் வைத்திருக்கிறாயே, நீதான்டா தீய சக்தி. ஒரு நாள் ஒரு மதத்தின் பெயரை சொல்லி ஒரு நாள் ஒரு முறை இந்து மதத்தின வேஷம் போடுறேன், ஒரு முறை கிறிஸ்தவனா வேஷம் போடுறேன், ஒரு முறை எனக்கு நான் எம்மதமும் சம்பந்தம்ன்ற. சோ யார் தீய சக்தி இந்த நாட்டுக்கு? நீதான் தீய சக்தி. திருப்பரங்குன்ற விவகாரத்துல வாய் திறந்தானா சொல்லுங்க, பிரச்சனை எவ்வளவு பத்தி எரியுது. திருப்பரங்குன்ற விவகாரத்துல அவன் விஜய் வாய் திறந்தானா? ஏன்னா அவன் வாய் திறந்தா மத பிரச்சனை உருவாயிடுமா. அப்பனா அதுல அந்த திருப்பரங்குன்ற விவகாரம்ன்றது என்ன? அந்த சிக்கந்தர் பாஷானுடைய அந்த தர்கா 150 ஆண்டுகளமா அங்கதான் இருக்கு. 150 ஆண்டு காலமாக இந்துக்கள் அங்க இருக்கிற வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில், அங்க இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயில், அங்க இருக்கிற முருகர் கோயில் அவங்க வழிபடுறாங்க. இஸ்லாமியர்கள் போய் சிக்கந்தர் பாஷா கோயில் வழிபடுறாங்க. நம்ம இந்துக்கள் கூட அங்க இருக்கிற தர்காவுக்கு பாருங்க, குழந்தைங்களை உடம்பு சரியில்லாம் தாயத்து கட்டுறதுக்கு. இப்படிதான் 150 வருஷமா போயிட்டு இருக்கு. இதை பிஜேபி காரன் புதுசா ஒரு பிரச்சனை கிளப்புறான். முக்கியமா அந்த எச்சப்பையன் எச் ராஜா படம்லாம் எடுத்துக்கிறான், ஹீரோவெல்லாம் நடிச்சுக்கிறான் ராஜா. அது அப்புறம் பேசுறேன் பத்தி நான். அது எவ்வளவு பெரிய பிரச்சனை. தர்கால போய் விளக்கேத்துவான்றாங்க, தர்கால போய் விளக்கேத்துறான்றான். ஒரு நீதிபதி அதுக்கு அப்படி தீர்ப்பும் கொடுக்குறாரு. சென்ட்ரல் போலீஸோட போறாங்க, ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை தடுத்து நிறுத்திச்சு. தர்கால போய் விளக்கேத்தினா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும். ஆல் இந்தியா பிரச்சனை இல்ல, உலக அளவுல பிரச்சனை ஆகும். தர்கால விளக்கேத்தினா பிஜேபி RSS கார சும்மாவா ஏத்துவான்? தர்காக்குள்ள போய் கலெக்டா பண்ண மாட்டான். என்னென்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆப்கான் நவாப் என்ன பேசினார்? இளவரசர் இந்த விஜயனுடைய நடத்தின கிறிஸ்துமஸ் விழால என்ன பேசினார்? அவரு இவ்வளவு மரியாதையா பேசினார். இது ஒரு மத சார்பற்ற நாடு, இங்க நம்ம எல்லாம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லாம் ஒற்றுமையா இருக்க, இந்த நாட்டுல மத பிரச்சனை இல்லைன்னு பேசினார்ல. அந்த மத பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு பிஜேபி அங்க முயற்சி எடுத்தான். இதை விஜய் நீ கண்டிச்சியா? உன்னை ஏத்தினாவது சொன்னியா இல்ல ஏத்தாம சொன்னியா? சோ மத பிரச்சனையில கூட ஒரு அரசியல் பண்ற ஒரு தீய சக்தி யாருன்னு கேட்டா இவன் நடிகர் விஜய் தான். இன்னைக்கு வாடகை வாய்கள்லாம் வச்சுன்னு திமுக திட்டத்தை உங்க ஆளு வேணும். இன்னைக்கு வாடகை வாய்கள்லாம் வச்சுன்னு எல்லாரையும் விலை கொடுத்து வாங்குறான். அந்த நாஞ்சில் சம்பத்துன்னு ஒரு பொறம்போக்கு பையன் ஒருத்தங்கிறான். அவன் போகாத கட்சியே கிடையாது. திமுக, மதிமுக, அதிமுக, அப்புறம் திராவிட இயக்க பேச்சாளர் திமுக ஒரு 6 வருஷம் பேசி கோடி கோடியா சம்பாரிச்சான். இப்ப விஜய் கிட்ட ஒரு 2 கோடி ரூபாய் பேரம் பேசி இப்ப அவங்கிட்ட போய் அங்க போய் சப்பினுக்கிறான். யாரு? நாஞ்சில் சம்பத்து. அவன் ஒரு ஆளு. அது அவனா ஒருத்தன் பெலிக்ஸ் சொல்லி யூடியூப் நடத்துறான். உலக மகா ஃப்ராடு. அவன் உலக மகா ஃப்ராடு. அந்த செருப்பு சங்கரோட சேர்ந்து நான் பார்த்த வேலை கொஞ்சம் வேலை கிடையாது. அவன் பிலிக்ஸ் என்றவன். அவன் இன்னொருத்த முகில்னு வீரப்பன் கொண்டு வந்தவன். புரியுதுங்களா? இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டான். காசு கொடுத்து வாங்கி வாடகை வாயில வச்சுட்டு இன்னைக்கு திமுக திட்டுறான் விஜய். உங்களுக்கு எல்லாம் குடியாத்த குமரம் ஒருத்தம் போறோம். என்ன மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க பேசுறதுக்கு. இன்னைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர், நாளைய தமிழகம், எங்கள் வாலிப பெரியார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கிட்டத்தட்ட 300 பேச்சாளர்களை தயார்படுத்தி இருக்கிறார். 300 ஏவுகணைகள் இன்றைக்கு திமுகவில் இளம் பேச்சாளர் இருக்கிறார்கள். இந்த மாதிரி கலிஜிகள்கிட்ட சண்டை போறதுக்கு நாங்க போ. அவன் விஜயை பேசினா மட்டும் அவனுக்கு கோபம் வருது. அவன் பெரியாரின் பேரப்பிள்ளையும். யாரு? இந்த தற்குறி விஜய். குடிகாரன் பெரியாரின் பேரப்பிள்ளையும். ஆனா எங்கள் வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திருவண்ணாமலையில் நடந்த இளைஞரணி கூட்டத்தில் அரணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்லும் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்கள் அண்ணன் உதயநிதியை பார்த்து வாலிப பெரியார்னு சொன்னார். ஏன் வாலிப பெரியார்னு சொன்னாரு அண்ணன் உதயநிதியை? இந்த உலகத்திலே வாலிப பெரியார் என்று சொன்னால் அதற்கு பொருத்தமான ஒரு இடம் தலைவன் எங்கள் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான். சனாதனத்தை ஒழிப்பேன்னாரு. தலையை கொண்டு வாடா உதயநிதி, இது 10 கோடி தரேன் ஒரு சாமியாரு. சஞ்சய் இந்தியா முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணும். கடைசியில் இந்தியா முழுக்க அண்ணன் உதயநிதி சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னது கரெக்ட் தானே? பாலாபிஷேகம் செய்தார்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. அதை இந்த நாஞ்சில் சம்பத்தில் சாப்பிடுற புறம்போக்கு பையன்
அவன் அதை கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். இவனே 10 நாளைக்கு முன்னால உதயநிதி பிறந்தநாள் விழாவில் அண்ணன் உதயநிதி தான் அடுத்த முதலமைச்சர்னு பேசினான். எதிர்காலத்தில் தமிழ்நாட்டினுடைய தலைமை சிம்மாசனத்தை அலங்கரிக்க போகிறவர், எதிர்காலத்தில் தமிழகத்தின் தலைமை சிம்மாசனத்தில் அமரப் போகிறவர், எதிர்காலத்தில் தமிழகத்தின் தலைமை முகுடத்தை அமரக்கூடியவர், 1000 யானைகள் இருக்கிற பலத்தை நான் உதயநிதியிடம் பார்க்கிறேன், என் தம்பி உதயநிதியிடம் பார்க்கிறேன். அவர் பிறந்த நாள் விழாவில் மலையே வாழ்த்து, தமிழே வாழ்த்து, குயிலே வாழ்த்து, நீதான் சிறந்த தலைவன் பேசிட்டு அங்க 2 கோடி வாங்கி அப்படியே போயிட்டு உதயநிதி எதிர்காலம் இல்ல விஜய் தான் முதலமைச்சர் வருவானு அங்க போய் பேசுறான். அண்ணன் உதயா அவர்களை நீ ஊ நிகழ்ச்சி ஈரோடு நிகழ்ச்சியில அவன் ஆதவர்ஜன் நகரம் பார் உங்க நைட்ல உட்காந்து தண்ணி அடிக்கிறானே அந்த 420 420 840 ஆதவர்ஜனா அவனை வச்சு நான் உதயநிதி பத்தி பேசுகிறேன். சமூக நீதினா உங்களுக்கு என்னன்னு தெரியும்ன்றான். தற்குறி விஜயும் செருப்பால் அடிப்ப, ஆதவர்ஜனாவும் செருப்பால் அடிப்ப, அவன் 4 சமூகத்தை செருப்பால் அடிப்ப. சமூக நீதினா என்ன திமுக கேட்டா செருப்பால் அடிப்பட்டா. சமூக நீதி என்றால் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் சமூக நீதி. சமூக நீதி தலைவர் ஓய்வுக்கே ஓய்வு எடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்காரே டாக்டர் கலைஞர், அவர் சமூக நீதி தலைவர். இன்று தலைவர் கலைஞர் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிறாரே தலைவர் தளபதி ஸ்டாலின், அவர் சமூக நீதி தலைவர். வாலிப பெரியாராக, வாலிப அண்ணாவாக, வாலிப கலைஞராக தமிழகத்தில் வெற்றிகரமாக அரசியல் நடத்துகிற நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சமூக நீதி தலைவர். எங்களை பார்த்தா கேக்குறீங்க சமூக நீதி என்னன்னு தெரியும்? கூலிக்கு மாரடிக்கிற கூட்டத்தை வைத்திருக்கிற விஜய் உன்னால் வெல்ல முடியாது, அடிபாதாளத்திற்கு செல்வாய். எங்களோடு இருக்கிற கூட்டம் கொள்கைக்கு மாரடிக்கிற கூட்டம், தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களோடு இருக்கிற கூட்டம் கொள்கைக்கு மாரடிக்கிற கூட்டம், கொள்கையின் கூட்டம். எனவே 2026 படம் ஓடும். ஒண்ணும் வேணாம், அந்த ஈரோடு விவகாரம் பேசுறதுனால இவ்வளவு நம்ம கிங் திருச்சிகளை பேசிட்டு இருக்கேன். கிறிஸ்துமஸ் விழால என்னடா பேசுனேன் விஜய கேக்குறேன். நீ கிறிஸ்துமஸ் விழாவை நடத்தின விழால வந்த மத போதர்களை நான் மதிக்கிறேன், கிறிஸ்துவ மதத்தையே நான் மதிக்கிறேன். நான் குடியாத்தம் குமரன் படித்தது கிறிஸ்துவ பள்ளியில் தான் பெங்களூரில் படித்தேன். எனக்கு கிறிஸ்துவ மதம்னா என்னுடைய இந்து மதம் எவ்வளவு பிடிக்குமோ எனக்கு அவ்வளவும், எனக்கு கிறிஸ்துவ மதமும் பிடிக்கும், இஸ்லாம் மதமும் பிடிக்கும். நான் நிறைய சர்ச்சுக்கெல்லாம் போவேன், என் சர்ச்சுக்கு போறது ரொம்ப பிடிக்கும். அங்க விசில் அடிக்கிறோம், விசில் அடிக்கிறாங்க. அங்க போய் கிணத்துல விழுந்துட்டா தூக்கி விட்டா என்னை கிணத்துல தள்ளிட்டாங்க, நான் மேல வந்துட்டேன், இந்த நாட்டுக்கே நான் தான் தலைவன் வர போறேன், துரோகிகளையும் நான் காப்பாத்துனேன். ஆட பரம்போக்கு, உன்னால ஒரு பஞ்சாயத்துக்கு போர்டு தலைவர் வர முடியுமாடா? நான் விஜய் கேட்கறேன், உன் கட்சிக்காரனால. கிறிஸ்துமஸ் விழால என்னடா பேசுற? கிறிஸ்துமஸ் விழால போயிட்டு இயேசுவை பத்தி பேசுறா, இயேசு எப்படி இந்த மண்ணில் அவதரித்தாருன்னு பேசுறா, இயேசு இந்த நாட்டு மக்களுக்கு என்னென்ன நன்மை சொன்னாருன்னு பேசுறா. இளம் வயதுல இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், சிலுவையில் அவரை அரைஞ்சாங்க, உயிரோட கொன்னாங்க, அதை பத்தி பேசுறா. கிறிஸ்துவ மதம்னா என்னன்னு பத்தி பேசுறா, கிறிஸ்துவ மதம் எப்படி தோன்றியதுன்னு பேசுறா. தமிழகத்துக்கும் கிறிஸ்துவ மதத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு பாக்குறா, பேசுறா. வேளாங்கண்ணியில அம்மா மாதாவே வந்தாங்க. இன்னைக்கு வேளாங்கண்ணியில சர்ச் இருக்குல்ல, நீ வேளாங்கண்ணிக்கு போறல, நீ கிறிஸ்துவர் தானே? நான் சொல்றேன், வேளாங்கண்ணியில அம்மா மாதாவே காட்சி கொடுத்தாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு சிறுவனுக்கு காட்சி கொடுத்தாங்க. காட்சி கொடுத்து நான் சொல்றவங்கள போய் கூட்டு வந்தாங்க, இங்க கோயில் கட்டுங்க வந்தாங்க. அந்த மாற்றுத்திறனாளி கால் நல்லா ஆயிடுச்சு, அதுதான் வேளாங்கண்ணி கோயில். இந்த வரலாறு உனக்கு தெரியுமாடா விஜய்? இந்த வரலாறு உனக்கு தெரியுமா? கோவால் இன்னைக்கு கூட ஒரு ஃபாதரியாருடைய உடல் இருக்கு, எத்தனையோ 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு அவர் இறந்து. அவர் உடல் இன்னைக்கு கூட அங்க இருக்கு. போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்தவர், அதுவும் ரோமன் கேத்தலிக் சர்ச் தான். அந்த வரலாறு உனக்கு தெரியுமாடா விஜய் கேக்குற? பார்த்தா நீதான் கொஞ்ச நேரம் குங்கம் அப்படி RSS கார மாதிரி வச்சிருந்த, அப்புறம் குங்கம் வைக்கிறது விட்ட. ஏன்னா நமக்கு கிறிஸ்டியன் மிஷினரில இருந்து பணம் வராதுன்னு சொல்லிட்டு. எனவே எல்லா வகையிலும் இவன் ஃப்ராடு. எனவே தீய சக்தி யாருன்னு கேட்டா இவன் விஜய் தான் தீய சக்தி. உன்னை காலி பண்ண போறது யார் தெரியுமாடா? தற்கூரி விஜய், அந்த நாஞ்சில் சம்பத்துன்னு கொள்கை இல்லாத அரசியல் விபச்சாரி அவனும், அந்த திருட்டு பயங்கரம் பாரு, திருட்டு பையன் அந்த ஆதவர்ஜனா, இவன் இப்ப புதுசா வந்து சேர்ந்துக்கிறான். அந்த பிலிக்ஸ், இந்த முகில, இன்னும் யாரோ எல்லாம் சேர்ந்துக்கிறானுங்க. அத்தனை பேரும் பிராடு பசுங்க, அத்தனை பேரும் பிராடு பசுங்க. அவன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொஞ்ச நாள் இருந்தான் அவன் பிலிக்ஸ், அவனுடைய அந்த சேனல் எல்லாம் அங்க பணம் வாங்கி சாப்பிட்டு வந்தானுங்க. இப்ப பணத்துக்காக உங்ககிட்ட வந்துடுறானுங்க, பணத்துக்காக உங்ககிட்ட வந்துடுறானுங்க. நாங்க ஒன்னும் பண்ண தேவையில்ல, அவனுங்க எல்லாம் சேர்ந்து உன்னை காலட் பண்ணுவானுங்க. எனவே தமிழக அரசியலின் தீய சக்தியாக ஒரு துஷ்டனாக அரக்கனாக இருக்கிற தற்குறி நடிகர் விஜய் கிறிஸ்துமஸ் விழால பேசினா இயேசு பத்தி பேசுறா, மாதா பத்தி பேசுறா, அங்க போய் அரசியல் பேசுறா பொறம்போக்கு பையா. நன்றி வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன். Meriba Paneer Soda. I trust Meriba.